அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், மற்ற பொது பலன்களையும் பார்க்கலாம். மிதுன ராசியா இருந்து வேற லக்னமா இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 50% அளவுக்கு தான் பொருத்தமா இருக்கும். ஆனா மிதுன லக்னமாகவே இருந்தீங்கன்னா ஒரு 70% உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இது ஒரு பொது பலன் தான். அதாவது முக்கியமா இந்த திருமணம் செய்யும் போது லக்ன பொருத்தமும் முக்கியம். நம்ம ராசி பொருத்தத்தை பத்திலாம் நம்ம வீடியோக்கள்லாம் போட்டுட்டோம். இப்ப லக்ன பொருத்தம்ன்றதுதான் உயிர் பொருத்தம்னு அர்த்தம். ராசி என்பது உடல் பொருத்தம். இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த லக்னத்தோட சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும், எந்த லக்னத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப மிதுனம் லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3வது பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான். இந்த 3ஆம் பாவகம் என்பது ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உடையவர்களாக இருப்பாங்க, நிறைய படித்தவர்களாக இருப்பாங்க, ஞானம் இருக்கும். அதே போல நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருப்பாங்க, நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்தையுமே புதுமையை விரும்புவாங்க. ஒரு விஷயத்துல ரொம்ப டீப்பா ஆழமா இறங்கி அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடும், அதை விட்டுடுவாங்க. அதே போல சுதந்திர மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இரட்டை லக்னம்ன்றதுனால இரட்டை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு நிலைப்பாட்டில் இல்லாம தன்னுடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னா குழப்பங்களும் இருக்கும் இவர்களுக்கு. பொதுவாகவே இவர்களுக்கு அறிவு தான் சொத்தே. தன்னுடைய சொந்த அறிவால சுய உழைப்பால இவங்க தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பா தந்தையால பெரிய நன்மை இல்லை, அல்லது பூர்வீக சொத்துல அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லை, தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பூர்வீக சொத்தே இருந்தா கூட அதுல பிரச்சனைகள் இருக்கும். அது கிடைக்கிறதுல சில போராட்டங்கள் பண்ணி கிடைச்சாலும் அதுல போய் இருக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு வேற இடத்துலதான் போய் வீடு வாங்கி கட்டுறது அல்லது வீடு வாங்கிக்கிறது போன்றவை ஏற்படும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க 7ஆம் பாவகம் என்பது கலஸ்திரஸ்தானம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானே இருக்கு அப்படின்னாக்க திருமணம் லேட் ஆகும். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்யக்கூடியதாகவே இருக்கும். இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பாதகாதிபதியாகவும் வராரு. குரு பாதகாதிபதியாகவும் வராரு. அப்போ அந்த பாதகாதிபதி 5ஆம் இடம் 9 இந்த பாவகங்களில் சூட்சும வலுவோடு இருக்கிறாருனாக்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு இருக்கிறதுல. அப்படி இல்லைன்னா 7ஆம் இடத்துலயே இந்த குரு ஆட்சி பெற்று இருக்குனாக்க திருமண வாழ்க்கையில லேட்டா மேரேஜ் ஆகும். பட் ஆனா ஆன்மீக தொடர்புள்ள குடும்பத்தில இருந்து பெண் அமையும், அல்லது கணவர் அமைவார், அல்லது அவரே ஆன்மீக விஷயத்துல அதிக நாட்டமுடையவராக இருப்பாரு, படித்தவராக இருப்பாரு. ஆனா கொஞ்சம் ஈகோ இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் படித்தவராக இருக்கணும், அல்லது ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு உடையவராக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில படிக்கலனா கூட ஒரு மீடியமா படிச்சிருக்காங்கன்னா கூட, ஏன்னா மிதுன லக்னக்காரங்கள அதிகமாக படித்தவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வரக்கூடியவர் சற்று குறைவாக படித்திருந்தாலும் அதிகமான ஆன்மீக நாட்டம் உடையவராக இருப்பாரு. அதே போல டிஃப்ரெண்ட் கேசட்ல கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதாவது இன்டர் கேசட் மேரேஜ், வேறு மதம் மொழி இவர்களில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, அல்லது வயது வித்தியாசம் உள்ளவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் உண்டு. இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் பாதகாதிபதியாகவும் வர்றதுனால திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கும். எந்த தோஷமும் இல்லை, ஜாதக பொருத்தமும் கரெக்டா இருந்தா கூட சில முரண்பாடுகள் இருந்தாலும் வாழ்க்கை இனிமையாகவே செல்லும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த 7ஆம் அதிபதி 5, 9ஆம் பாவகங்களில் இருக்கணும். வக்ரம் ஆயிட்டு இருந்தா பிரச்சனை. அது கூட வக்ரம் ஆகாம இருக்குன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெரிய அளவுக்கு. ஏன்னா இந்த குரு வக்ரம் ஆயிட்டு இந்த 7ஆம் இடத்துக்கு ஒரு பாவ கிரகத்தோட பார்வை இருக்குன்னாவே அது கலசர தோஷம் ஆயிடும். அப்போ ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு உபய லக்னம்ன்றதுனால இந்த இருதாரம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் எல்லாம் மிக அதிகம். அதே போல இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு அல்லது சனி போன்ற கிரகங்கள் இருக்குன்னாக்க அவர்களுக்குமே இருதாரம் ஏற்படுது. 7ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா லக்னத்துல கேது இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரிவுகள், போராட்டங்கள்லாம் இருக்கும். உங்க ஜாதகத்தை வச்சு நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம். 7ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னாக்க, செவ்வாய் இருக்குன்னாலையும் அல்லது சூரியன் இருக்குன்னாலையும் பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். பிரிந்து கூட இருப்பாங்க. பொருத்தம் இல்லாத 2 ஜாதகத்திலையும் பொருத்தம் இல்லைனாக்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். இப்ப இந்த பாவகம் காலியா இருக்கிறது தான் நல்லது. 7ஆம் இடம் சுத்தம் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. உங்க வாழ்க்கையில பிரச்சனையும் சுத்தம் அப்படின்ட்டு ஜாலியா இருக்கலாம்.
ஆனா 7ஆம் இடத்துல இந்த பாவ கிரகத்தோட தொடர்புகள் இருக்குன்னா தான் பிரச்சனை. அப்படிப்பட்டவர்களுக்கு தான். ஒரு 90% பேருக்கு பெரிய பிரச்சனை வர்றதெல்லாம் கிடையாது. ஒரு 10% பேருக்கு இந்த மாதிரி கலசர தோஷமோ தார தோஷமோ இருந்துருது. அதனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு 2 குடிவன் சந்திரன். இந்த சந்திரன் 7ஆம் இடத்துலயும் இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். 7 குடிவன் 2ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுதுனாலையும் அவர்கள் வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள்லாம் வரும். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி நல்ல பொருளாதார வளர்ச்சியெல்லாம் அடிவாங்க. வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறதுலாம் ஏற்படும். இப்போ பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க இவருடைய வாழ்க்கை துணைவர் வந்த பிறகு இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. மேலும் இந்த லக்னத்துக்கு 3 சூரியன் என்பதால் நல்ல புத்திசாலிகள், சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள், நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாகவே இருப்பாங்க. பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கூட்டாளிகளை நம்பி செய்யக்கூடாது. கூட்டாளிகளோடு சேர்ந்து செய்யறாங்கன்னாக்க அது ஜென்ரலாவே பாதிப்பு கொடுக்கும். இவங்க தனிப்பட்ட முறையில செய்யலாம். அப்படி இல்லைன்னா வேலை இவங்களுக்கு சிறப்பா அமையும். மேக்சிமம் கல்வித்துறையில இருக்கிறவங்க நிறைய பேர், கம்ப்யூட்டர் கமிஷன் ஓரியன்டாக தொழில் செய்யக்கூடியவர்கள், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த மாதிரி காமர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில், ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருப்பவர்களும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று இருக்கு அல்லது 11ல உச்சமாய் இருக்குன்னாக அவர்களுக்கு அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. இந்த சூரியன் அதே போல 5ஆம் இடத்துல நீச பங்கம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். துலாம்ல சூரியன் அங்கேயே இருந்து சுக்கிரன் அஸ்தங்கப்படுத்தி இருக்குனாக நீச பங்கம். அப்படிப்பட்டவர்களுக்கு அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பொதுவாகவே நிறைய ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் வருமானத்தை ஈட்டணும்ட்டு ஒரு வேலைக்கே போனா கூட சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு கமிஷன் ஓரியன்டா ஏதாவது செயல்பட்டு வருமானத்தை பார்ப்பாங்க. அதே போல 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதி புதன். இந்த புதனை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருந்தாருனாக நாம் செய்யக்கூடிய அனைத்து எஃபோர்ட், உழைப்பு அனைத்தும் நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அப்படி இல்லைனாக அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனி ஆட்சி பெற்று இருக்குனாக ஆயுள் பலம்லாம் இருக்கும். ஆனா அவசரமா முடிவெடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அது மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் போது அந்த வேலையை விட்டுட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். அதாவது அவசரமா ஏதாவது செஞ்சு பாதிக்கப்படுவோம். அட்டமாதிபதி வலுப்பெற்று இருந்தாங்க. அதே லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருக்காரு, அட்டமாதிபதியும் வலுப்பெற்று இருக்காருனாக போராட்டத்துக்கு ஏற்ப ஜெயிக்கிறதும் நடக்கும். ஆனா அட்டமாதி மட்டும் வலுவா இருந்து லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் குறிப்பா நீசம் ஆயிடக்கூடாது அல்லது நீச பங்கமாகலாம். ஆனா நீசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தான் ப்ராப்ளமே. அதே போல லக்னத்திலே இருந்து வக்கரம் ஆயிடுச்சுனாலையும் பாதிப்பு. 4ஆம் இடத்துல புதன் இருந்து வக்கரம் ஆயிட்டாலையும் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். தாயாரின் அன்பு கிடைக்காது பெருசா. லக்னத்துக்கு 5 12ஆம் அதிபதியும் சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இவர்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்பதான் இணையான துணை. இவர்களுக்கு பொறுத்தவரையில காதல் திருமணம் ஏற்படுவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு. இந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க காதல் ஏற்பட்டு திருமணம் ஆகும். துலாம் லக்னம், கும்ப லக்னம், அதே போல பாத்தீங்கன்னாக்க தனுசு லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், இவர்களுடன் காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அதிகம். இப்ப காதல் ஏற்பட்டு திருமணம் ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டு. அல்லது காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு. இந்த சுக்கிரன் நல்லா இருந்தாக்க சரியான துணை கிடைப்பாங்க. சுக்கிரன் இவர்களுடைய ஜாதகத்துல கேதுவுடன் இணைந்திருக்கு, ரொம்ப க்ளோஸா இணைந்திருக்கு. ஆட்சி வீட்டுல இல்லை, ஆனா வேற வீட்டுல இருக்கு. அதாவது தனுசுல இருக்கு, மகரத்துல இருக்கு, அல்லது கும்பத்துல இருக்குன்னா கூட, அல்லது கடகம், சிம்மம் இந்த வீடுகளில், அல்லது கன்னியில சுக்கிரன் கேது இணைவுகள் இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்கள் தான் பாத்தீங்கன்னாக்க பெண்களால் சுகம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்தாக, அதாவது உறவுகள் வரும், எல்லாமே கல்யாணம் கூட ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல நிம்மதியா அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். சுக்கிரனும் கேதுவும் இணைந்திருந்தாக. பெண்ணோட ஜாதகம்னாக செவ்வாயோட கேது இணைஞ்சிருந்தாக அது தாரதோஷம். அதே போல ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரனோட கேது இணைந்திருந்தா அது தாரதோஷம். 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று இருந்து 7ஆம் இடத்துக்கு பாவகிரக தொடர்போ பாவகிரகத்தோட பார்வையோ அல்லது அங்க பாவகிரகமோ இருந்தா அது கலசர தோஷம். இப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லைனாக வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சரி, இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, என்னதான் செய்யறதுன்னா அட்லீஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய வரனுக்காவது அந்த மாதிரி இல்லாம பாருங்க. கலசர தோஷம் இல்லாம பார்க்கணும். ஆனா செவ்வாய் தோஷம் இருக்கு, கடுமையான செவ்வாய் தோஷம்.
மிதுனம் அங்கேயே செவ்வாய் இருக்கு, எனக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னா அது கடுமையான தோஷம். அதுக்கு சுப பார்வைகள், குறிப்பா குரு பார்வை இல்லைன்னா அது கடுமையான தோஷத்தை செய்யும். அப்படிப்பட்டவர்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய விதிவிலக்கில்லாத செவ்வாய் தோஷம் உடையவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ராகுகேது இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி பார்க்கணும்னா நீங்க தேவையில்லை. ராகுகேது இருந்து நீங்க அதே மாதிரி பார்க்காம கூட இருக்கலாம். 1-7 ராகுகேது இருக்குன்னா அதே மாதிரி 1-7 ராகுகேது தேடவே வேண்டியதில்லை. 2-8 இருக்கலாம், 4-10 இருக்கலாம். ஈவன் ராகுகேதுவே தோஷமே இல்லாதவர்களை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சுத்த ஜாதகத்தை நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனா செவ்வாய் தோஷம் மட்டும் உங்களுக்கு இருக்குன்னா, விதி விலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம் இருக்குன்னா கண்டிப்பா விதி விலக்கு இல்லாத செவ்வாய் தோஷத்தை தான் கல்யாணம் பண்ணணும். அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் பெண்ணோட ஜாதகத்துல கேதுவோடு இணைந்திருக்கு அப்படின்னா அது தாரதோஷம். க்ளோஸா 7ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இணைவு இருக்குன்னா அது பாதிக்கும் திருமண வாழ்க்கையை. அதே போல செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்குனாலையும் 7ஆம் இடத்துல இருந்து அதை பாதிக்க செய்யும். கணவன் மனைவி பிரிவுகளை ஏற்படுத்தும், இருதாரத்தை ஏற்படுத்தும், அல்லது ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணத்தை கொடுக்கும். அதே போல இந்த செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலும் அதுவுமே ஒரு பாதிப்பை கொடுக்கும், தோஷத்தை ஏற்படுத்தும். 8 வரக்கூடிய சனியும் செவ்வாய் இணைந்திருந்தாலும் பாதிப்பை கொடுக்கும். சோ இந்த மாதிரி பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள்லாம் ரொம்ப க்ளோஸா 8 டிகிரிக்குள்ள இணைந்திருந்து அதற்கு குரு பார்வை இல்லை அல்லது சுபகிரக பார்வை புதன் பார்வை கூட இல்ல, தனித்த புதனுடைய பார்வை இல்லைனாக்க அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரை 6ஆம் அதிபதியாகும் 11ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கு அல்லது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கு. செவ்வாய் ஆட்சி பெற்று 11ல இருந்து இங்க குரு கெட்டு இருக்காருனாக 7ஆம் இடத்துக்கு ஒரு பாவ கிரகத்தோட பார்வை இருக்குன்னா கூட அவர்களுக்கு இருதாரத்தை ஏற்படுத்தும், 2ஆம் தாரத்தால நன்மைகள் ஏற்படும். சோ இந்த மாதிரி செவ்வாய் பலமா இருக்கிறதுனால லாபங்கள் வரும், அரசு பணி கிடைக்கும், இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஆனா செவ்வாய் பலமா இருக்கும் போது ஒருத்தரோட ஜாதகத்துல சகோதர வழி ஒற்றுமை இல்லாம இருக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பெரிய நன்மை இல்லை, அல்லது அவர்களை விட்டு பிரிந்திருப்பாங்க, கருத்து வேறுபாடே இல்லைன்னா கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க 8 குடியவனும் 9 குடியவனும் சனி பகவான். இந்த சனியை பொறுத்தவரையில ஆயுள் பலத்தை இவர்களுக்கு கொடுப்பாரு. அதே போல பூர்வீகத்தை விட்டு பெரும்பாலானோர் வெளியூர்ல வாழ்றாங்க, வெளிநாட்டுல வாழ்றாங்க, அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு. ஆனா பூர்வீகத்தில் இருந்தா இவர்களுக்கு முன்னேற்றம் இல்லை. அதே போல இந்த சனியை பொறுத்தவரை 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தா அவர்களுக்கு சற்று கொஞ்சம் நெகட்டிவ் தான். இப்போ எந்த லக்னத்தோட இவர்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா மிதுன லக்னத்திற்கு விருச்சிக லக்னம் செட் ஆகாது, அதே போல மேஷ லக்னமும் செட் ஆகாது, கடக லக்னம் இது கூட இவர்களுக்கு செட் ஆகாது. இன்னமும் ஒரு உபய லக்னம்ன்றதுனால சப்போஸ் நீங்க கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னத்தை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பா அவர்களுடைய ஜாதகத்துல இருதாரம் ஏற்படக்கூடிய தோஷம் எதுவும் இல்லைனாக தாராளமா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்றது நல்லது. உபய லக்னம் மட்டும், மற்ற லக்னங்கள்லாம் நீங்க பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாக்க நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குறது சிறப்பா இருக்கும். காளகஸ்திக்கு போயிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மேலும் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். அண்ணாமலையார் கிரிவலம் போறது கூட, அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு திருவண்ணாமலையில பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போனீங்கன்னா கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.